தோசைக்கல்லில் தோசை ஊற்றினா தோசை வர மாட்டேங்குன்னு கவலைப்படுறீங்களா? இதோ உங்களுக்கு ஒரு ஈஸியான டிப்ஸு. அதுக்கு தோசைக்கல்லில் இத்தினோண்டு எண்ணெயை ஊற்றிட்டு இந்த மாதிரி வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெய் மேலே நல்லா அழுத்தினா ரொம்ப அழுத்திடாதீங்க, அப்புறம் கை தோசைக்கல்லை சுட்டுரும். நல்லா இப்படி ரொட்டேட் பண்ணி நல்லா தேய்ச்சிக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் தோசை விரிப்பீங்களோ அந்த அளவுக்கு தோசை அந்த வெங்காயத்தை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ நான் இன்றைக்கி தோசை சுடலை, இன்றைக்கி நான் ஆம்லேட் தான் போட போகிறேன். அதனால் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டேன். லைட்டாக மிளகுத்தூளை மேலவி போட்டுக்கிட்டேன். உப்பு கொஞ்சம் போட்டுக்கிடுவேன், மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ பாருங்க, அந்த வெங்காயத்தை வச்சு ராவுனது எந்த அழகாக வந்திருக்குன்னு திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ஈஸியாக தான் வருது, நல்லா ஈஸியாக இருக்குது. இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா தோசைக்கல்ல தேய்ச்சிட்டு ஊற்றுனீங்கன்னா ஈஸியாக வந்துடும். இப்போ நான் ஆம்லேட் கூட சாப்பாடு, ஆம்லேட்டு, அப்புறமா நெத்திலி கருவாட்டு குழம்பு வச்சு தான் சாப்பிட போகிறேன். டுடே மை ஹவுஸ் ஸ்பெஷல். Thank you for watching. Bye bye. See you tomorrow.